என்ன ரேவதி, எல்லாரும் வீட்டுக்கு கிளம்ப சொல்லிட்டு வந்த, நீ என்ன போகாம இருக்க? நானும் அப்பா கூட இங்கே இருக்கேன் மாமா. நீ ஏன் ஸ்ட்ரெயின் பண்ற? நான் தான் இங்க இருக்கேன்ல, நீ வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடு. இல்ல, அப்பா இப்படி இருக்கும்போது என்னால வீட்டுக்கு போய் நிம்மதியா இருக்க முடியாது. அதுக்கு நான் அப்பாவை இங்கே பார்த்துட்டு இருக்கேனே. சொன்ன கேளு ரேவதி, நீ எல்லாரையும் கூட்டிட்டு வீட்டுக்கு போ. பாவம், அவங்களும் டயர்டா இருப்பாங்கல்ல. காலையில எப்படியும் எல்லாரும் வரதானே போறீங்க. நீங்க போய் ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்க. அது வரைக்கும் நாங்க மாமாவை பாத்துக்கிறோம். இல்ல, நீங்க பேசிட்டு இருங்க, நான் அம்மா கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். சகல, ரேவதி ரொம்ப பயந்து போயிருக்கா. அதான் மாமா கூடவே இருக்கணும்னு நினைக்கிறா. மாமாவோட சர்ஜரி முடிஞ்சா எல்லாம் சரியாயிடுங்க. நான் இங்க உள்ளே இருக்கேன், நீங்க கொஞ்சம் வெளியே இருந்து பாத்துக்கோங்க. சரிப்பா, நான் இருக்கிற இடத்த விட்டு எங்கேயும் வெளியே போகாம கவனமா பாத்துக்கிறேன். என்னங்க, நாளைக்கு காலையில 9 மணிக்கு அவருக்கு ஆபரேஷன் டைம் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. சீஃப் டாக்டர் சாமிநாதன் தான் மாமாவுக்கு ஆபரேஷன் பண்ண போறாரு. நீங்க என்ன பண்றீங்கன்னா, அந்த டாக்டர் சாமிநாதன் ஜாடையிலே இருக்கிற ஒரு லோக்கல் ஆளை அரேஞ்ச் பண்ணுங்க. ஒரே ஜாடையில 2 டாக்டர்? ஏன் சந்திரா, நீ என்ன மாறுவட போட்டி நடத்த போறியா என்ன? விளையாடாதீங்க. நாளைக்கு காலையில ஹாஸ்பிட்டல்ல டாக்டருக்கு பதிலா நாம செட் பண்ண ஆள ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள அனுப்பி வைப்போம். சந்திரா, இதெல்லாம் நடக்கிற காரியமா? அதெல்லாம் நடக்குங்க. நான் சொல்றத மட்டும் கேளுங்க. முதல்ல இதை பிடிங்க. இது என்னது? இது சாதாரண மருந்து இல்லைங்க. இத ரத்தத்துல கலந்தா அடுத்த 10வது நிமிஷம் ஆர்டிபிஷியலா ஹார்ட் அட்டாக் வந்துரும். தியேட்டர்ல ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கும் போதே பேஷண்ட்டுக்கு திடீர்னு அட்டாக் ஆயிடுச்சுன்னு டாக்டர் ஈஸியா கை வச்சிருவாங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லயும் எந்த விஷமும் காட்டாது, ஹார்ட் அட்டாக்னு தான் வரும். ஏய், செம்ம ஐடியா சந்திரா. இந்த குட்டி பாட்டிலுக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? ஆனாலும் உன் மூளைக்கு முன்னாடி எவனாலையும் நிக்க முடியாது. ஐடியாலாம் நல்லா தான் இருக்கும், ஆனா நீங்க கூட்டிட்டு வர ஆளுங்க தான் ஏதாவது சொதப்பிடுறாங்களே. சரி விடு, இந்த முறை நீ வருத்தப்படுற மாதிரி எதுவுமே நடக்காது. அந்த சாமிநாதன் டாக்டர் நேரா வந்தா கூட நான் கூட்டிட்டு வர ஆளை டூப்ளிகேட்னு சொல்லவே முடியாது. போதுமா? உங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை இருந்தா எனக்கு ஓகே தான். முதல்ல நீங்க பாக்குற ஆளுகிட்ட இந்த விஷ பாட்டில கொடுத்து எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுங்க. சரி, நாளைக்கு சுவாமிநாதன் 2.0 வரான். என்னமோங்க, இந்த முறை நாம ஜெயிச்சே ஆகணும். அடுத்து நாம கேட்க போற செய்தி என் மாமாவோட இரங்கல் செய்தியா தான் இருக்கணும். நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன், நீ தைரியமா இரு. என்னங்க, இருந்தாலும் அந்த டூப்ளிகேட்டை கொஞ்சம் சீக்கிரமா வர சொல்லுங்க. என்ன பண்ணணுங்கிறத நானே அவங்கிட்ட சொல்லிடுறேன். அவ்வளவுதானே? நாளைக்கு 2.0 இங்க இருப்பான், நீ சீக்கிரமா வந்துரு. சரிங்க, நான் கிளம்புறேன். சரி. இங்க நடந்த அத்தனை பிரச்சனைக்கும் நான் தாங்க முழு காரணம். எனக்கு அது ரொம்ப கில்ட்டியாவே இருக்கு. ஏன் ரேவதி இப்ப தேவையில்லாம எல்லாம் பழிய தூக்கி உன் தலையில போட்டுக்கிற? இங்க நடந்த தப்புக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அம்மா அவங்களோட ஈகோக்கு தீனி போட ஒரு மாப்பிளைய பார்த்தாங்க. ஆனா அப்பா அம்மாவோட அந்த தப்பான முடிவை ஏத்துக்க முடியாம எப்படியாவது வாழ்க்கையை காப்பாத்தணும்னு போராடி இப்ப இப்படி இருக்காரு. இதுல உன் தப்பு என்ன இருக்கு? ரேவதி, ரோஹிணி சொல்றது சரிதான். என் பேச்ச கேட்டதுனாலதான் இந்த கல்யாண விஷயத்துல உனக்கு இந்த நிலைமை வந்துச்சு. அந்த மருது மட்டும் சரியானவனா இருந்திருந்தா இந்நேரம் நம்ம வீடே சந்தோஷமா இருந்திருக்கும். அந்த படுபாவி பையன் மருது இப்படி ஒரு ஃப்ராடா இருப்பான்னு நான் நினைக்கவே இல்லை. என்னால அவனை என்னைக்குமே மன்னிக்க முடியாது. மா, அந்த மருத்துவ மன்னிச்சா மட்டும் உங்களுக்கு என்னமா கிடைக்க போகுது? போதுமா, அவனை பத்தி பேசுறத நிறுத்துங்க. அக்கா ப்ளீஸ்க்கா, நடந்ததை விட நான் அப்பவே உங்ககிட்ட சொல்லிட்டேன். நாளைக்கு நம்ம அப்பாவோட ஆபரேஷன் நல்லபடியா நடக்கணும், அதை மட்டும் யோசிப்போம். நீங்க இப்ப முதல்ல வீட்டுக்கு போங்க. அக்கா, நீ மட்டும் தனியா இருந்துருவியா? ஹாஸ்பிட்டல்ல தான்
இத்தனை பேர் இருக்காங்கல்ல, மாமாவும் இருக்காரு. நீங்க என்ன நினைச்சு கவலைப்படாதீங்க. வீட்டுக்கு போங்க. சரிக்கா. ரேவதி, என்னடா திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த பேசுறேன்னு நீ தப்பா நினைக்காத. நடந்ததை நினைச்சு என் மனசு இன்னும் ஆறவே இல்லை. இந்த அம்மா மேல ஏதாவது கோவம் இருந்தா என்ன மன்னிச்சிருமா. அந்த மருது இப்படி மோசமானவன்னு எனக்கு தெரியாது. சார், இன்னும் எவ்வளவு நேரம் தான் இங்கேயே உட்காந்துருப்பீங்க? நீங்களும் கொஞ்ச நேரம் வெளியில போய் ரெஸ்ட் எடுங்க சார். நாங்க எல்லாரும் ஷிஃப்ட் வைஸ் மாத்தி மாத்தி பாத்துக்கிட்டு தான் இருக்கோம். இல்லைங்க, இருக்கட்டும். எனக்கு தூக்கம் வரல. தூக்கம் வந்தா நான் பார்த்துக்கிறேன். ஓகே சார், ஏதாவது வேணும்னா கூப்பிடுங்க. சிஸ்டர், ஐசியூல ராஜராஜன் சார் அட்டெண்டர் இன்னும் பேஷண்ட் பக்கத்துல அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்காரு, பாத்தீங்களா? நானும் பார்த்தேன். வழக்கமா அம்மா புள்ளைய பாத்துக்கிறத நான் பார்த்திருக்கேன். இப்பதான் முறையா ஒரு மாமாக்காக அவரோட மாப்பிள்ள தூங்காம கவனிச்சுக்கிறத பாக்குறேன். இந்த மாதிரி ஒருத்தரோட வாழ யாருக்கு கொடுத்து வச்சிருக்கோ. சார், நீங்க எல்லாம் கொஞ்சம் வெளியில இருங்க. பேஷண்ட்டுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும். ரேவதி, உன் அப்பா எப்படிமா இருக்காரு? அப்படியேதாம்மா இருக்காரு. நான் போய் அப்பாவை பார்க்கலாமா? இல்லம்மா, நர்ஸ் அப்பாவுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நீங்க உள்ள போய் பார்க்கலாம். பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாம பாருங்க. சரிங்க சிஸ்டர். உள்ள போ ரேவதி.